எஃப்டிபி தமிழ் வணக்கம். கூலிப்பவர் ஹவுஸு நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்களோட பொன்விழா ஆண்டு 50ஆம் ஆண்டு நிறைவு செய்கிற மாதிரி கூலி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. கூலி படம் பார்த்தீங்கன்னா தலைவரோட தலைவர் சூப்பர் ஸ்டாரோட அந்த படங்கள்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பான ஒரு படம்னா அது கூலின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 2016 கபாலி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கபாலிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புனா அதுக்கு ரஜினி சாரோட படத்தில் கூலிக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு அதிகம் அந்த லெவலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா லோகேஷ் கனகராஜ். ஸோ லோகேஷ் கனகராஜ் ஒரு ஹிட் டைரக்டர், ஒரு ஹிட் ஃபிலிம் டைரக்டர். அவர் எடுத்த 5 படங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி படங்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இடத்துல இருக்காரு ஒரு டைரக்ஷன்ல. அவரும் ரஜினி சாரும் முதல்ல இணைகிறதுனால ஸோ இந்த படத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்கு. அதுலயும் குறிப்பா ரஜினி சாரோட அந்த கெட்டப்பா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனது. ஸோ ட்ரெய்லர்ல கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணியே காமிச்சாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சரி இந்த படம் போகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப எதிர்பார்க்கலாமா இல்லை கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம என்ட்ரான தேட்டரில். ஆனாலுமே இந்த 2 காம்பினேஷனுக்காகவே எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ எதிர்பார்ப்பை இந்த கூலி படம் எவ்வளவு தூரம் பூர்த்தி அடைந்தது அப்படின்னு சொல்லணும்னா அந்த லெவலுக்கு இருந்துச்சா, இல்லை அதில் பாதி தான் இருந்துச்சா, இல்லை அதுக்கு கொஞ்சம் குறைவாகவே இருந்துச்சா, இல்லை சுத்தமாக எதிர்பார்த்தாலும் படம் இல்லைடா சார் ரொம்ப வேஸ்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா, இது எப்படி இருந்ததுன்னா உண்மையிலே இது கொஞ்சம் எதிர்பார்ப்பு அளவு இல்லை, ஆனால் அதோட கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. ஆனாலும் இது நமக்கு என்னெல்லாம் இவங்க 2 பேர் காம்பினேஷன்ல நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோமோ அதுக்கான எல்லா இதுவும் இருந்துச்சு படத்துல. இருந்தாலும் இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த வீடியோ. ஸோ கூலி படத்தோட கதை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஹார்பர் தான் கதை களமே. அது நமக்கு ஆல்ரெடி கூலிங்கிற டைட்டில் வச்சோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஸோ அதனால அந்த ஹார்பர்ல யார் அந்த ஹார்பரை ரூல் பண்றா, அதுல ஹார்பருக்கு ஹார்பர் பின்னணியா என்னென்ன வேலைகள்லாம் செய்யறாங்க, இது யாருக்கு மெயின் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கதை ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல ஒரு கேரக்டர் ஒரு பிரீஃபா அதை டிஸ்கஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் நம்ம தலைவர் என்ட்ரி. அதுக்கப்புறம் அந்த தலைவர் அவர் நண்பரை இழக்கிறாரு. ஸோ அந்த தலைவருக்கும் அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கும் அந்த நண்பருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, அந்த சாவுக்கு அது இயற்கையான சாவா செயற்கையான சாவாங்கிறத தேடி போறாரு. அதுக்கப்புறம் இந்த யாருக்கு இந்த பின்னணியில இருக்கா, அதுக்கப்புறம் அவரோட மகளுக்கும் இவருக்கும் என்ன ஒரு சம்பந்தம், அப்புறம் அந்த ஹீரோக்கும் அதுக்கப்புறம் வில்லனுக்கும் என்ன சம்பந்தம், ஹீரோக்கும் குட்டி வில்லனுக்கும் என்ன சம்பந்தம், அப்புறம் ஹீரோக்கும் அந்த ஓவரால் அந்த ஹார்பருக்குமே என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதா கொஞ்சம் கொஞ்சமா அந்த படம் ரிவீல் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. நம்ம த்ரோட்டா லோகேஷ் கனகராஜ் அவரோட படங்கள், அவரோட இதுக்கு ப்ரீவியஸா ரிலீஸ் ஆன 5 படங்களையும் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த இன்டர்வல் பிளாக் எப்பயுமே ஒரு வேற லெவல்ல இருக்கும். அவரோட இன்டர்வல் பிளாக் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கூஸ் பம் மொமெண்ட்ஸா இருக்கும் அவருடைய ப்ரீவியஸான 5 படங்களுமே. ஸோ இந்த கூலியில அதுக்கு முன்னாடியே சொன்னாரு, அவர் இன்டர்வியூலே சொன்னாரு, கூலியோட இன்டர்வியூ பிளாக் உண்மையிலேயே உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும், ஒரு சர்ப்ரைஸா இருக்கும், உங்களுக்கு உண்மையிலேயே புல்லரிக்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் அப்படின்னாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளவுலாம் பில்டப் கொடுத்ததுனால அதுக்கு முன்னாடி அவர் செய்த இன்டர்வல் பிளாக்ஸ்லாம் நம்ம பார்த்ததுனாலையும் நமக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. பேங்க் ஆன் இன்டர்வல் பிளாக் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு இவரோட ப்ரீவியஸான ஒரு விக்ரம், ஒரு லியோ, அதுக்கப்புறம் மாஸ்டர், அதுக்கப்புறம் கைதி, இந்த படங்களோட இன்டர்வல் பிளாக்ஸ்ல கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா கூலி கொஞ்சம் சுமாராக ஒரு இன்டர்வல் பிளாக் தான் நமக்கே தெரிஞ்சுது. ஏன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஓடுது. ஆனா அந்த லென்த் தெரியல. அதுதான் லோகேஷோட மேஜிக். அந்த லென்த் தெரியல, நமக்கு அலுப்பு வரல, ஏன்டா இழுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. பக்காவா ஒரு என்கேஜிங்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருந்துச்சு. அது இன்டர்வல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கானா தான் முடிஞ்சது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியோட உட்காந்தா செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல இருந்து அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டராகவே இல்லை படத்துல. அது பாட்டுக்கும் அப்படியே அடுத்தடுத்த கதையை நோக்கி தான் போதே தவிர ஆனாலும் ஒரு வாவ் ஃபேக்டர் நமக்கு இல்லை அப்படிதான் சொல்லணும். ஆனா கடைசி 20 மினிட்ஸ் லோகேஷ் உண்மையிலே பெருசு மேஞ்சிட்டாரு அப்படிதான் சொல்லணும். கடைசி 20 மினிட்ஸ்ல அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த கிளைமேக்ஸ் நெருங்க அந்த லாஸ்ட் சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஓகே, நம்ம அப்படி சொந்த உட்காந்து நம்ம அப்படி தெம்ப எந்திரிச்சு உட்கார மாதிரி லோகேஷ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் புத்துணர்ச்சியோட, ரொம்ப புத்துணர்ச்சி இல்லாம கொஞ்சம் புத்துணர்ச்சியோட நம்மள தேட்டரை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க அப்படிதான் சொல்லணும். இருந்தாலும் ஓவராலா பாத்தீங்கன்னா அந்த படத்துல நம்ம ரஜினி சார் அவரை குறைய சொல்ல முடியாது. 75 வயசுலயும் மனுஷன் சும்மா பட்டையை கிளப்பியிருக்காரு. அது அவரோட எமோஷனல் சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீனா இருக்கட்டும், அப்புறம் மாஸ் சீனா இருக்கட்டும், ஒரு டைலாக் ஒரு பேசுற சீன், கிட்டத்தட்ட ஒரு சீன் ஒன்று வருதுங்க படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் பேசுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 நிமிஷம் மேல பேசுறாரு, ஒரு சிங்கிள் டேக்கு. அதை பாத்தீங்கன்னா அதோட எக்ஸ்பிரஷனும் அந்த டைலாக் டெலிவரியும் அவ்வளவு சூப்பரா இருக்கு. அந்த ஒரே ஷாட்ல பட்டை கிளப்பிட்டாரு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ அண்ணாமலையில அவர் பேசுற டைலாக், அந்த பஞ்சில் அசோக் கிட்ட பேசுற மாதிரி அந்த மாதிரி
இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஒரு சீன் இருக்கு. அது நீங்க தியேட்டர்ல பாருங்க, கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் ரஜினி சாருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சோபின் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் ரஜினி சாருக்கு அடுத்தது நிறைய ஸ்கிரீன் பிளேஸ் வரவர் நம்ம மஞ்சு மேல் பாய் சோபின். அவர் பாத்தீங்கன்னா அவரோட ரோல் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. என்னடா இந்த ஆள் இவனை போட்டு அடிக்க முடியலையா, என்னடா இப்படி தடவரிங்க அவன் அடிக்கிறதுங்கிற மாதிரி தோணுது. ஆனாலுமே அது நமக்கு வந்து படம் பார்க்கும்போது அதெல்லாம் தாண்டி போயிற ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா இருக்காரு. கிட்டத்தட்ட அவர் தான் வந்து அந்த ஓவராலா வில்லனிசத்தையே அவர் தான் வந்து தூக்கி நிறுத்துறாரு. உண்மை நாகார்ஜுனா தான் மெயில் வேணும், இருந்தாலும் உங்களுக்கு படம் முடிஞ்சிட்டு வெளில வந்தா நாகார்ஜுனாவோட சோபின் கேரக்டர் தான் நமக்கு மனசுல நிக்குது. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். அதுக்கப்புறம் நம்ம கிங் நாகார்ஜுனா அவர்கள், அவர் வந்து அவரோட கரிஷ்மா, அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே நமக்கு ரக்ஷன்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம், இதே திருடா அதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து அவர் வந்து அவரோட வேலையை வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டர் இருக்கு, அது யாரும் நான் ரிவீல் பண்ண விரும்பல. அந்த ஒரு கேரக்டர் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல மாதிரி வரும், டக்குன்னு பார்த்தா ஒரு பயங்கரமான நெகட்டிவ் கேரக்டர் ஆயிரும். அது வந்து நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். ஸ்பாய்லர்ஸ் அலர்ட்லாம் கிடையாது, ஸ்பாய்லர்லாம் சொல்ல விரும்பல. அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிஹாசன் வந்து உண்மையிலே எமோஷனலா சூப்பரா பண்ணியிருக்காங்க. அப்புறம் சத்யராஜ் சாருமே வந்து அவர்லாம் நம்ம நடிப்பை நம்ம விமர்சனம் பண்றதுக்கு ஒரு இதே கிடையாது, ஏன்னா அவர் பக்காவா பண்ணிட்டு போயிருக்காரு. அப்புறம் உபேந்திரா ஒரு சும்மா சின்ன சீன் தான் வராது தவிர, ஆனா ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து ஜெயிலர்ல வந்து சிவராஜ்குமார் சும்மா நடந்து வந்தாலே சூப்பரா இருந்துச்சு, அந்த மாதிரி உபேந்திராவோட அந்த ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸுமே, அந்த ஃபைட்டு, அவரோட அந்த அந்த கிளைமேக்ஸ்ல அவர் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையில உபேந்திரா வந்து இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமோ, அவருக்கு இன்னும் ஸ்கிரீன் பிரஸ் கொடுக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேமியோ, ஒரு ஆமீர் கானோட கேமியோ வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப எதிர்பார்ப்புக்குரிய ஒரு கேமியோவாக எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது அது சப்புன்னு முடிஞ்சது தான் இன்னொரு ஒரு டல் மூமெண்ட்னு சொல்லலாம் படத்தில். ஏன்னா வந்து நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து லோகேஷ் அவர்களோட ஒரு ரோலெக்ஸ் அது எப்படி இருந்துச்சு, சும்மா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ விக்ரம் படம் வந்து கிளைமேக்ஸ், விக்ரம் படம் செகண்ட் ஹாஃபே சும்மா தட்டன்னு இருக்கும். அதுலேயும் இந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்து படம் முடிஞ்சிச்சு அப்படிங்கும்போது ரோலெக்ஸ் வருவார். வந்ததுக்கப்புறம் அந்த எல்சிலாம் சேர்ந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிக்சல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ வர மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்ஷன் பண்ணி ரோலெக்ஸை தூக்கி நிறுத்திச்சு படம். ஆனால் அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்து இருந்தோம் ஒரு ஆமீர் கானோட இந்த ஒரு கேமியோ. ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே ஒரு சுமாரான ஒரு கேமியோவாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றது ரொம்பவே வருத்தமாக இருக்கு. இதுக்கு பதிலாக எதுக்கு ஆமீர் கானே, இதுக்கு வந்து மன்சூர் அலி கானே போதுமே அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தோட இன்னொரு ஹீரோ வந்து வேற யாரும் இல்லை, நம்ம ராக் ஸ்டார் ரணில் தான். பாடல்கள் வந்து பெருசா மனசுல நிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமா வந்து மோனிகாவோட பிளேஸ்மெண்ட்லாம், சாங் பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் சுமாராகவே இருந்துச்சு. அப்புறம் வந்து ரஜினி சாரோட என்ட்ரி சாங் சூப்பரா இருந்துச்சு. அது தவிர பாத்தீங்கன்னா பாடல்கள் எதுவுமே மனசுல நிக்கல. ஆனா பிஜிஎம்ல மனுஷன் பட்டையை கிளப்பிட்டாரு. ஓவராலா அந்த படத்தை வந்து நம்ம வந்து ஒரு இன்ட்ரிகிங்கா ஒரு 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 ஹோல்ட் பண்றது வந்து அணி அவர்களோட பிஜிஎம் தான் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் வைஸ் படமே நல்லா தான் இருந்துச்சு. அதில் குறிப்பா வந்து ஒரு ஃபிளாஷ்பேக், சின்ன ஃபிளாஷ்பேக் சீன்ல வந்து டிஹெச்சிங்லாம் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் தேட்டரில் பாருங்க, உண்மையிலேயே வந்து ரணகலமாக இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் பாசிட்டிவ் படத்தில். நெகட்டிவ் என்னன்னா வந்து நமக்கு வந்து இந்த படம் வந்து ஓவராலாக ரைட்டிங்ல என்ன கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாமோ அப்படின்னு. ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல எங்கேஜிங்காக இருக்கலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு சேஸ் ஒன்று போது, ஒரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் சீக்வன்ஸு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒரு சேஸ் இந்த செகண்ட் ஹாஃப்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விறுவிறுப்பு கம்மியாகவே இருந்த மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி வந்து ஒரு வா ஃபேக்டர் இல்லை அப்படிதான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எப்பவுமே லோகேஷ் அவர்களோட விண்டேஜ் சாங்ஸ் ஒரு டச் இருக்கும், அவரோட கைதியிலேருந்து பார்த்துட்டு வரும். இதுலேயும் வந்து அது மாதிரி இருக்கு. ஆனால் அது வந்து இதுக்கு முன்னாடி லோகேஷோட அந்த சர்ப்ரைஸ் ஃபேக்டர் இதில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதில் ரொம்பவே குறைவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நீளமாக இருந்தாலும் அதோட இது தெரியல உங்களுக்கு அந்த அலுப்பு. ஆனால் செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு லைட்டாக அலுப்பு தட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அந்த கிளாஸ் 20 நிமிஷம் கிளைமேக்ஸ் வரைக்குமே படம் வந்து அப்படியே ஒரே எதை நோக்கி போதுனே தெரியாமல் போயிட்டு இருக்கு அப்படிதான் திரைக்கதை. அதை கொஞ்சம் லோகேஷ் கொஞ்சம் கவனம் செலுத்திடலாம் அப்படின்னு தான் தோணுது. ஆனாலும் உண்மையிலே டைலாக்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருந்தது. இருந்தாலும் கூலி வந்து எதிர்பார்ப்புக்கு மிஞ்சி இருந்ததா அப்படின்னா கிடையவே கிடையாது. எதிர்பார்ப்புக்கு கம்மியாகவே தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஆனாலும் இது ஒரு வெற்றி படமாக அமையறதுக்கான எல்லா தகுதியும் கூலி படத்தில் இருக்கு. அது வந்து எந்த டவுட்டும் கிடையாது. சூப்பர் ஸ்டாருக்கு வந்து இந்த படம் ஒரு வெற்றி படமாக தான் அமையும். இருந்தாலும் ரொம்ப இந்த காம்பினேஷன் ரொம்ப எதிர்பார்த்து போனவங்களுக்கு இது ஒரு ஏமாற்றமான படம் தான்.